பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். த புக் ஆஃப் நாகூம் சாப்டர் 1 verse 15. அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, யூதாவே, தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பண்டிகைகளை நீ ஆசரி, நீ சந்தோஷமா இரு. பண்டிகைனா என்னது? ஒரு சந்தோஷம். பண்டிகைனாலே ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், இல்லை எல்லாருமாய் கூடி வரும் பொழுது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பண்டிகைகளெல்லாம் நீ என்ன செய்? ஆசரி, உன்னுடைய பொருத்தனைகளெல்லாம் நீ செலுத்து. ஏனென்றால் துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இனி உன் வழியாய் துஷ்டன் வருவது இல்லை, இனி உன் வழியாய் பிசாசு சத்துனுடைய போராட்டங்கள் வருவது இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த பலவிதமான காரியங்கள் இனிமேல் உங்களுக்கு வருவது இல்லை. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை பலவிதமான காரியத்தில் பலவீனங்களோ இல்லை கஷ்டங்கள், நஷ்டங்கள், அப்படியான ஒரு சூழ்நிலையில் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி உன் வழியாய் துஷ்டன் வருவதே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான். ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசனுடைய தலையை கர்த்தர் என்ன செய்துட்டாங்க? நசுக்கி விட்டார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் பிசாசின் மேலே ஜெயத்தை எடுத்து விட்டார். துஷ்டனாகிய அந்த சத்ருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் சங்கரிக்கப்பட்டு விட்டான். தேவகுமாரனாகிய கிறிஸ்து பிசாசனுடைய கிரியைகளை அழித்து விட்டார். அவன் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு விட்டான், அவன் சங்கரிக்கப்பட்டு விட்டான். அதனால் இனிமே அவன் உங்கள் வழியாக வரவே மாட்டான், உங்களை தொட மாட்டான், உங்களை நெருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆகவே யூதாவே, நீ உன்னுடைய பண்டிகைகளெல்லாம் இனிமே சந்தோஷமாய் ஆசரி, உன் பொருத்தனைகளை நீ செலுத்து. ஆண்டவரிடத்தில் அநேக பொருத்தனைகளை நீ செய்தாய் அல்லவா? ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் கொடுத்தால், இந்த காரியம் நடந்தா, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் இப்படி இருப்பேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு எவ்வளோ பொருத்தனைகளை நீ தேவனுக்கு செய்தாயே, அந்த பொருத்தனைகளை சந்தோஷமாக நீ செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னென்ன பாடுகள், என்னென்ன உபத்திரவங்கள் வழியாய் நம்ம கடந்து போயிருந்தாலும், என்னென்ன வியாகுலங்கள், என்னென்ன மனபாரங்கள் நம்மளை ஆழ்த்தி இருந்தாலும், இல்லை சத்துருடைய போராட்டங்கள் அதிகமாகி என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுக்கறதற்காக இந்த காலை வேளையில தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் கடந்து வருவதே இல்லை. ஆமேன். இனிமே நம்ம வழியாக அவன் கடந்து வர மாட்டான். ஆமேன். நீங்கள் எந்த வியாதியை குறித்து யோசிக்கிறீங்களோ, இல்லை எந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ, இது எப்போ ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள், அநேக வருடங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் அசட்டை பண்ணவில்லை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீருக்கு பதில் அளிக்கிற தேவன். நம்முடைய மனபாரங்கள், மன குமுறல்கள், மனதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் வைத்து வைத்து நம்ம குமுறுகிற எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இனிமே அவன் உன்னுடைய வழியாய் வருவதே இல்லை, அவனை நான் சங்கரித்து விட்டேன். ஆமேன். இனிமே பிசாசின் கிரியைகள் நம்மளை தொடர்வது இல்லை, சாபத்தின் நுகங்கள் நம்முடைய குடும்பத்தை தொடர்வது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் முறித்து போட்டு விட்டார். அவன் சங்கரிக்கப்பட்டதற்காக இந்த காலை வேளையிலே துஷ்டனை கர்த்தர் சங்கரித்து போட்டதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காய்
இந்த காலை வேளையில் யாராவது நம்ம அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? யாராவது ப்ரேயர் லைனில் இருக்கிறவங்க நம்ம ஜெபிக்கலாமா?